அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எப்படின்னு தெரியல. ஸோ பர்சனலாக வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்ல போகிறது எனக்கே தெரியல. இப்போ கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குது, குரூப் 2 வந்து இந்த மாதிரி படிங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா? இல்லை நானே வந்து குரூப் 2 வந்து சரி ஓகே அப்படின்னு எந்த ஸ்ட்ராங்கில் வந்து நான் படிக்கிறது? எங்கேருந்து எந்த சோர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறது? ஒரு கொஸ்டின் மார்க்காக தானே இருக்குது. அப்போ வந்து நான் எப்படி வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய மைண்ட் செட்டை வந்து நான் மாற்றிக்கிறது? இல்லை இதுலேருந்து விலகி போயிட்டா அப்போது இது நம்ம நல்லா படித்து வந்திருக்கோமே, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ஸ்கூல் காலேஜ்லாம் நல்லா படிச்சிருக்கோம், அப்போ ஏன் நமக்கு இந்த வேலை கிடைக்கல? இன்னொன்று நம்ம கொஸ்டின் டஃப்பு, நம்ம படிச்சிருக்கோம் படிக்கலைங்கிறதெல்லாம் வேறு. கொஸ்டினே எங்கேருந்து வந்திருக்கு தெரியல அப்படிங்கும்போது இந்த சைடில் நம்ம மிஸ்டேக் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று டஃப்பாக கேட்டிருந்து நம்ம படிக்கலை அப்படின்னா அது ஏதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ இல்லை வேலைப்பழு காரணமாகவோ நம்ம படிக்கலை, இந்த எக்ஸாம் விட்டுட்டோம், சரி ஓகே அடுத்த எக்ஸாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட் மாற்றுவோம். பட் இப்போ வந்து எப்படி மைண்ட் செட் மாற்றுறதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. இன்னொன்று ஏன் தான் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக தமிழ்னு சொல்லும்போது அந்த தமிழே வந்து வெறுப்பாகிற அளவுக்கு இப்போ இருக்குது. அதுக்கும் இந்த கொஸ்டின் எடுத்து தான் காரணம்னு நான் சொல்லுவேன். எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக தமிழ் வழியில் படித்த எல்லாத்துக்குமே இப்போ அந்த மாதிரி தான் நிலைமை இருக்கும். இன்னொன்று நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம், தமிழ் வழியில் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. பேசாமல் அவங்களும் எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் சொல்லிக் கொடுத்தாங்க,